ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு விசில் பாடி கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராணி 2 1 தான் பார்க்க போகிறோம். அதுவும் சீவர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கிச்சனில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ். இந்த சைடில் கிராணி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸ்பெஷல் கீ கிடச்சிச்சு ஆரம்பத்துலேயே. இங்கே என்ன இருக்குது, இங்கே கன்பாட் இருக்குது போடு. ஓகே, நம்ம இங்கே புக் இருக்குது எடுத்துப்போம். முன்னாடி இந்த கிராணி கிழவி எங்கே இருக்க நோட் பண்ணோம். ஓகே, இங்கே நம்ம இதை போட்டுட்டு இப்படி எடுத்துருவோம். கிராணி இந்த சைடு தான் வருதா இல்லை அந்த சைடில் போதா தெரியவில்லையே. ஓகே, அந்த சைடே போய் பார்த்துருவோம். கிராணி இங்கே இருக்கிற மாதிரி தெரில. சரி, நம்ம அப்படி ஜம்ப் பண்ணி போயிடுவோம். ஜம்பனிக்கா போய் ஜம்பனிக்கான்னு சரி, இங்கே சத்தத்தை போட்டோம்னா கிராணி இங்கே சீக்கிரமாக வந்துட்டுருக்கோம். நம்ம அதுக்குள்ளே அந்த சைடு வழியாக போய் அங்கே டோர் ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓகேயா கைஸ்? சத்தம் போட்டோம்னா கிராணி இங்கே சரன்னு வந்துட்டுருக்கோம். நம்ம அதுக்குள்ளே இங்கே ஏதாவது சத்தத்தை போட்டு ஓடிடுவோம். சத்தத்தை போட்டாச்சு. இப்போ கிராணி இங்கே வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம அதுக்குள்ளே என்ன பண்ணுவோம், இந்த சைடு வழியாக ஓடிடுவோம். எப்படி என்ட்ருக்கு அதுக்குள்ளே நம்ம அது போகிறதுக்குள்ளே நம்ம இந்த சைடில் போய் இங்கே இருக்க அந்த 4 பலகையும் பிடுங்கி விட்ருவோம். 4 பலகை பிடுங்கி விட்றது இப்போ நம்ம கிடையாது. இந்த ட்ராஷில் என்ன இருக்குது, ஸ்பார்க் ப்ளக் தேவைப்படாது. நான் என்ன எஸ்கேப் பண்ண போகிறேன், நீ கொடுக்குறது என்ன பொருளாக கொடுக்குற கிளவி. ஐயோ, பேட் தள்ளி விட்டேனே. இந்த சவுண்டுக்கு வர கிளவி வரும். ஆனால் அது வர்றதுக்கு 1 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெப்பனை ஃபிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறோம். ஓகே, இந்த டேஷ்போர்டில் என்ன இருக்குன்னா கட்டிங் ப்ளையர்ஸ் இருக்குது. நல்லது தான். ஏய் கிளவி, முடிஞ்ச இந்த சைடு வாடி. தரக்கே உள்ள அங்கேயே நின்றுட்டுருக்கு பிளான்னு வடி கிளவி. எதிராலிங் கிளவி மேலே தாங்க வந்துட்டுருக்கு. சத்தத்தை போட்டு கீழே போதா இல்லை மேலே தான் வருது பார்த்தீங்க. சொன்ன இல்லை மேலே தான் வருதுன்னு. அந்த கிராணி கிளவி பொறுமையாக வருது பார்த்தீங்களா, அதான் ஸ்பெஷலு. ஓகே, நான் இப்போ கீழே குதிக்க போகிறேன். அங்கேயே நின்று வேறு யாருக்காவது பார்த்துக்கிட்டு சரியா. இந்த கட்டிங் பிளேயர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படாது, செயின் கட்டர் தான் தேவைப்படும் நம்மளுக்கு இந்த வேலையை பார்க்க. ஓகே, லக்கி சிக்கன் சத்தம் போட்டு விட்டுச்சு. இப்போ அந்த கிராணி கிழவி இங்கே வந்துட்டுருக்கோம். ஓகே, அந்த கிராணி கிழவியை டைவர்ட் பண்ணி விடுறதுக்குள்ளே நம்ம ஒரு வழியேறோம். ஒடி கிளவி, உனக்கு பயந்த காலம்லாம் எப்பயும் போயிடுச்சு. நீ சும்மா வந்து ஏன்னு பார்த்தா போதுமா, நீ வந்து அடி கிளவி. இந்த கிழவிக்கு தான் அடிக்க முடியாது. லைக் பட்டனாவது ஒரு அடிச்சு விடுங்க. ஓகே, முதல் பாட்டை செட் பண்ணிடுச்சு. இங்கே தான் இன்னொரு பாட்டு இருக்குமே. ஐயா கில்லிடா. ஆனால் அந்த பாட்டு வைக்கிறதுக்கு முன்னாடின்னு சொல்ல தான் வந்தேன். பார்த்தா மொத்தமும் போச்சே. ஓகே, ரைட் எடுத்து இப்படிக்கா போய் இந்த சைடில் என்ன இருக்குப்போ. ஓகே, இங்கே கேஸ் லைன் கேனு தான் இருக்குது. இதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. இங்கே ஒரு சத்தத்தை போட்டு கிராணி இங்கே சைடு வர வச்சுருவோம். சத்தத்தை போட்டாச்சு. கிராணி இப்படிக்காக தான் வந்துட்டுருக்கோம். ஆமாம், அதுக்குள்ளே அந்த சைடு போய் அங்கே ஒரு ட்ராயர் இருக்கும், அதில் கன்று இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் இருக்கும், இல்லை கட்டி இருக்காது. ஓகே, போய் பார்ப்போம். இந்த இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு. இந்த பாக்ஸுக்குள்ளே கன்று தான் கைஸ் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த சைடு சத்தம் போட்டு அந்த சைடு போக போகிறோம். எப்படி ஐடியா? இந்த சைடு சத்தம் போட்டால் அந்த கிழவி இந்த சைடு தானே வரும். நம்ம அதுக்குள்ளே அந்த சைடு போய் கன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, எப்படியா மைண்ட் ப்ளோவிங் ஐடியா. இப்போ இந்த கிழவி இங்கே இருக்காது, அதனால் நம்ம அப்படி அந்த சைடில் கன் ஃபிக்ஸ் பண்ணும்போது சத்தம் போடுறோம். அப்போ தான் கிழவி இங்கே சரசரன்னு வந்துட்டுருக்கோம். அவளை கூப்பிட்றதுக்குள்ளலாம் டைம் ஆகிடும். அதனால் முன்னட்டை ரெடியாக வச்சுட்டு கிளவி விடும். கிளவி, வேர் ஆர் யூ, ஐ வாண்ட் டு சீ யூ. உன்னை சாவடிக்க போகிறேன், சீக்கிரம் இங்கே வந்துடு. சாவடிக்க போகிறோன்னா ரொம்ப பொறுமையாக வருமே. இந்த கிளை வரத கூட விடிஞ்சிரும் போல். இந்த வந்துருச்சுல இந்த கிளை நல்லா என் கையில் அடி வாங்குறதுக்கே வசமாக வந்து மாட்டுது. ஓகே, பை கிளவி. ஓகே, இங்கே புல்லட் லோட் பண்ணிட்டு போய் அங்கே மேலே ஒரு இது சுட்டு ஐ நீட் அ கார்கி. தெரியும்டா நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்கன்னு. இதே கிராணி 3க்கு போனால் அங்கே கார்கிலாம் தேவைப்படாது, எதுவுமே தேவைப்படாதுங்க. சரி, ஓகே, அப்புறம் நம்ம கிராணியை டோட்டலாக முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு எஸ்கேப் தான் இருக்குது. ஒரிஜினல் இதெல்லாம் முடிக்கிறதுக்கு இந்த ஒரு இதை முடிச்சிட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு கிராணியில் வேறு எதுவுமே இல்லை.
அவர் நம்ம கிராணியை விட்டு போயிடலாம். கிராணி தாங்க நான் போட்ட வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. சரி ஓகே, நான் எனக்கு அதில் தான் ஃபேமஸ் ஆகிறேன். சரி பரவாயில்ல. ஓகே, இங்கே பால்ட்டை பாடலாம் திறந்து விட்ருவோம். திறந்து விட்டால் உள்ள என்ன இருக்குது? ஃபஸ்ட் பேட் லக்கி போடி நம்ம தேவைப்படும். அப்புறம் இந்த ட்ரையரில் என்ன இருக்குன்னு நான் பார்க்கல, இது பார்த்துருவோம். ஓகே, இங்கே ஒன்றுமே இல்லை. ரிமோட்டு கிடச்சா நல்லாயிருக்கும் கைஸ். அதுக்குள்ளே என்ன பொருள் இருக்குன்னு பார்த்துடலாம். புக்கை எடுத்துகிட்டு எங்கே போனேன்? மாட்டிட்டேனா? புக்கை எடுத்தேன், மாட்டிட்டேனான்னு தெரியல கைஸ். சரி ஓகே, நம்ம போய் ஸ்பெஷல் கீயை போட்டுருவோம். ஸ்பெஷல் கீயை போட்டு கன் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்த போய் சுட்டுருவோம். சுட்டுட்டோம்னா தயாராக இருக்கும். முதல்ல புக்கை போட்டு இது சாவி வந்துருச்சான்னு பார்ப்போம். சாவி வந்திருக்கு கைஸ். சரி ஓகே, நான் அப்புறம் கீழே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் போட்டிருக்கோம் கைஸ். ஓகே, இப்போ அவங்க லைக் போட்டிருப்பாங்க. ஓகே, நம்ம இப்போ கீழே போய் கன் எடுத்துகிட்டு வந்துடுவோம். கன் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் சுட்டு இந்த லாக்கை மூடிட்டு ஸ்பைடர் லாக்கை மூடிடுவோம். முதல்ல இங்கேருந்து இந்த கன் எடுத்துப்போம். கன்னில் ஆமோ இல்லை, மேலேயே ஆமோ இருக்கும், அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் குறுக்கால அந்த கிளவி தான் வரக்கூடாது. வரலன்னா உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, இதை கண்ணு சுட்டால் உடஞ்சிருமா? இதே பிளாஸ்மா கண்ணு வந்து நொறுக்கி தூளாகிடும். ஓகே, இங்கே இருக்குது என்ன? ஓகே, அது ஒரே சுடு கொஞ்சம் பக்கத்தில் மேலே அவ்வளோதான் சுட்டுருவோமா? ஷூட் க்ளோஸ் ஆகிடுச்சு கைஸ். சரி, இங்கே புல்லட்டை ரீலோட் பண்ணிடுவோம். இங்கே போட்டுருவோம். அப்புறம் அங்கே என்ன, இந்த சிலந்தி கூட மூடிடுச்சு. அப்போ இங்கே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர்ரா, நல்ல எஸ்கேப்புக்கு தேவைப்படுற பொருள் தான் இங்கே இருக்குது. அதை எடுத்துப்போம். முதல்ல இங்கே போய் கிராணி கிளவி வருதான்னு பார்ப்போம். எய்த்தாப்பில் வந்தால் போட்டு தள்ளிடுவேன். ஆனால் தேவையில்லாமல் வந்து செத்துறாத, அதனால் சொல்கிறேன், ஓடிடு. நம்ம கீழே தாங்க போகணும். ஆனால் அடி வாங்கிடக்கூடாது. ஒரு கிராணி வந்தால் கூட ஒரு பாயிண்ட் எடுத்து தான் சுடணும். இல்லைனா கண்ணா பின்னாலாம் சுட முடியாது. சுட்டாலும் அது மேலே படாது. அப்புறம் நம்மளை ஓட்டிங் அது ஒரு அடி தான். ஓகே, இந்த காக்காவை போட்டு தள்ளிடுவோமா? காக்காயிட்ட இந்த ரிமோட்டு இது நம்ம எஸ்கேப்புக்கு தேவைப்படுமா இல்லையான்னு எனக்கே தெரியாது. ஓகே காய்ஸ், ஐ ஹேவ் அ சக்கரைப்பாரா. சூப்பர் கைஸ். அங்கே நம்ம எஸ்கேப்புக்கு தேவைப்படுற பொருள் தான் இருக்குது. சுட்டுட்டு அங்கே இங்கே என்ன ரிமோட் தான் இருக்கா? ஓகே காய்ஸ், அப்போ நம்மளுக்கு தேவைப்படுற ஒரே பொருள்லாம் செயின் கட்டுறது தான். செயின் கட்டுற மட்டும் கிடச்சுன்னா முடிச்சு. ஓகே, இங்கே இருக்க இதை எடுத்துப்போம். உருளைக்கட்டையை எடுத்துப்போம். இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஓகே, எக்ஸாம்பிள் கிராணி வரக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கணும். வந்துருச்சு கைஸ். பார்த்தீங்களா, நோட் பண்ணிங்களான்னு தெரில, கிராணி வந்துருச்சு. பார்த்தீங்களா, நம்ம பாருங்கள் கிராணி வருது. ஓகே, நம்ம ஸ்பைடர் கீ எடுத்துருவோம். ஸ்பைடர் கீ அந்த சைட்ல போகணும் கைஸ். சத்தத்தை போட்டு கிராணி இந்த சைடு வர வைப்போம். கிராணி அந்த சைடு தான் போகுதா இல்லை இந்த சைடு தான் வருதா? கிராணி சொல்லிட்டு வாடி, நம்ம எதுக்கும் இன்னொரு தடவை அந்த சைடில் சத்தத்தை போட்டுருவோம். கிராணி கிளவி இந்த சைடு வந்துரு, இல்லைனா அடி வாங்கி சாவை. சரி ஓகே, அது வரட்டும். இன்னொரு தடவை சத்தம் போடுவோம். ஓகே, வந்துட்டுருவோம் அந்த சைடு. அதுக்குள்ளே அந்த சைடு வழியாக போகணும். ஆனால் ரொம்ப ஸ்பீடாக போயிடக்கூடாது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும். ஓகே, போயிடுச்சு. இங்கே எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக போவோம். எயித்தாப்பில் வந்து இங்கிறப்போ வந்து கிளவி. ஓகே பாய்ஸ், கொஞ்சம் பொறுமையாக போகும். அவ்வளோதான், இங்கே யாருமே இல்லை. அந்த பொறுமையாக போய் இந்த சைடு வழியாக இருந்து இந்த சைடு வந்தாச்சு. ஓகே காய்ஸ், எனக்கு கிடச்ச ஒரே வரனா இந்த கீ எடுத்துடணும். கீ எடுத்தோம்னா சடங்கு கிராணி வருவா. நம்ம என்ன பண்ணிவிடுவோம், கிராணி வரும்போது இந்த படிக்கட்டில் வரும்போது நம்ம அப்படியே அந்த சைடில் ஜம்ப் பண்ணிடுவோம். முதல்ல கிராணி மேலே போனாலும் ட்ரை பார்க்கணும், வேற எங்கேயாவது இருந்துட போகிறோம். கிராணி வேறா ரியூ சொட்ட மண்டையில நான் குதிக்க வச்சிடாத. ஓகே, சத்தத்தை போட்டாச்சு. கிராணி தான் கைஸ். கிராணி பொறுமையாக வரட்டும், அதை அந்த சைடு வந்தால் நம்ம ஊச்சிடுவோம். கிராணி கடையை பார்த்துருச்சு. ஓகே, ஜம்ப்பு. ஓகே கைஸ், இப்போ நம்ம ஓடி போய் லாக்கரை ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கடுத்து கிராணியை வந்து போட்டு தள்ளிடுவோம் கைஸ். இந்த கீ இங்கே தான் இருக்கா, அந்த கீயை தூக்கி உள்ளே போட்டுருவோம். கிராணி வரப்போகுது. ரத்தத்தை போட்ட கிராணி வருது. போடு, இந்த கிராணி முதல்ல போட்டு தரணும் கைஸ். முதல்ல அந்த வெப்பனை எடுக்கணும். ஆனால் அந்த கிராணி துரத்தி அடிக்கும். சரி, நம்ம ஓடுவோம் இங்கே ரத்த விட்டு. சீக்கிரமாக போய் கீழே இருக்க அந்த
வெப்பன் எடுத்துப்போம். நான் வெப்பனில் புல்லட் இல்லை, அதனால் இப்போ நம்ம கிட்ட தான் ஃப்ரீஸ் ட்ராப் இருக்குது. கவலையே இல்லை, நம்ம ஃப்ரீஸ் ட்ராப்பை போட்டுருவோம். ஃப்ரீஸ் ட்ராப் போட்டால் கிளவி வந்து மாட்டிப்போம். ஓகே, ஏய் கிராணி சீக்கிரம் வாடி, கிளவி போட்டு தள்ளிடும். இந்த கிளவி வரல கைஸ், கத்தி இருக்கு. டே வாண்ட் டு ப்ளே ஹைட் அண்ட் சீக்குன்னு நான் அது வர்ற மாதிரி தெரில. ஸோ தட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வெப்பனை வச்சு சவுண்டு போட்டால் வரும்ல, அதை வச்சு போட்டு தள்ளிடுவோம். எங்கே நிற்கிற? இந்த சைடு வாடி கிளவி. இந்த கிளவியை போட்டு தருவேன். இப்போ வந்துடுச்சு கிளவி, போட்டு தெரியும். அவ்வளோதான். என்ன இது பக் ஆகிடுச்சா? ஓஹோ, பக் ஆகிடுச்சுன்னு நினைத்தேன் கைஸ். செத்துருச்சு கிளவி. ஓகே, நம்ம போய் சீக்கிரமாக போய் செயின் கட்டுற தேடுவோம். செயின் கட்டுற மண்ணாங்கடி தான் எங்கே இருக்குன்னே தெரியல. அது கிடச்சிச்சின்னா நம்ம எஸ்கேப்பை முடிச்சிடலாம். அது கிடைக்கிற மாதிரியே தெரில. சரி ஓகே, செயின் கட்டர் சி எங்கே தான் உட்டு போட்டேன். உட்டன் ஸ்டிக் போட்டாங்க. உட்டன் ஸ்டிக் எடுத்துப்போம். உட்டன் ஸ்டிக் எடுத்துகிட்டு நம்ம அப்புறம் அந்த செயின் கட்டர் தேடணும். அதுக்கு முன்னாடி அந்த காக்காவை போட்டு தள்ளிடுவோம் காசு. ஏன்னா காக்காவை போட்டு தள்ளிட்டா நம்ம காக்காவுக்கு சாப்பாடை தேடுற வேலை மிச்சமாகும். அதனால் நம்ம அதை பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ ஸ்பீடாக போய் இந்த காக்காவை சுட்டுருவோம். காக்கா, உனக்கு காக்கா பிரியாணி போட போகிறோம் வா. ஓகே காக்கா, பை பை. ஓகே, எந்த எஃபெக்ட்டும் வரல. அப்போ என்ன கிராணி முழிக்கலை. கிராணி முழிச்சா எஃபெக்ட் வந்துடும். ஆனால் அதுக்குள்ளே நான் இப்போ போய் அந்த இதை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க போகிறேன். ஓகே சரி ஓகே கைஸ், நம்ம இந்த உட்டன் ஸ்டிக் இங்கே தான் போட்டோம். உள்ள என்ன இருக்குது? போடு செயின் கட்டர் தான் இருக்குது. நம்ம எஸ்கேப்பை முடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன விஷயம்னா, இந்த எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த சீவர் கிராணியை சமாளிக்கணும் கைஸ். அவ்வளோதான். சரி, நம்ம சீக்கிரமாக போய் உடன் ஸ்டிக் எடுத்துருவோம். உடன் ஸ்டிக் எடுக்கிறதுக்குள்ளே இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, மோட்டிவேஷன் கொடுக்கும்ல. சரி ஓகே, நம்ம சீவருக்குள்ளே குதிச்சிருவோம். கிராணி பாய் பாய். சரி ஓகே, நம்ம இப்போ என்ன விஷயமே இல்லை. இப்போ எல்லா பொருளையும் கொண்டு போய் கீழே போடணும். இந்த கட்டையை போடுறது கஷ்டம், அதனால் முதல்ல இந்த செயின் கட்டரை போட்டுருவோம். அது போய் கீழே வந்துட்டோம். அப்புறம் இந்த ரஸ்டி பேரில் கீழே போடுறோம். அதுவும் போய் கீழே வந்துடும். இந்த உட்டன் ஸ்டிக்கர். ஓகே, இப்போ அந்த உட்டன் ஸ்டிக் எடுத்துகிட்டு போய் இங்கே போடணும். அடுத்து இந்த செயின் கட்டரை எடுத்து இங்கே போடணும். அடுத்து இந்த ரஸ்டி பேர்லாக்கி எடுத்து நேராக போய் அந்த ராக்கரை ஓப்பன் பண்ணணும். ஓகே, நீ பாஸ் ஆகி போகணுன்னு எனக்கு 1000 வாடி தெரியும். நீ பாடி கிளவி. இந்த கிளவி போகிறத கூட நம்ம மறக்காமல் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம போய் அந்த லாக்கை ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஓகே, அப்புறம் நம்ம ஸ்டிக்கு தேவைப்படுது. கிளவி அங்கே தான் நின்றுட்டுருக்கு. போட்டும் கொஞ்சம் பொண்ணு இருக்குல்ல. ஓகே, ஸ்பைடர் கிராணி அந்த சைடு தான் போயிருக்கு. எந்த சைடு போயிருக்கு? லெஃப்ட் சைடாக போகுது. ஸ்பைடர் கிராணி என் கூட விளையாடாத, ஒழுங்காக அந்த சைடு வழியாக போயிட்டு ஏன் என்ன தேவலாம் மொம்புக்கு இருக்கிற பொடி ஸ்பைடர் கிராணி. ஓகே, அப்பாடியோ அதை நான் மாட்டாச்சு வாங்கலை. அது இல்லைனா பின்னாடி திரும்பி பேன்னு துரத்தும் கைஸ். ஒளிஞ்சிருந்து போகணும் கைஸ். நான் அந்த ஸ்பைடர் கிராணி நம்ம அட்டாச்சில் வாங்கினா துரத்திட்டே இருக்கும். நான் பார்த்துருச்சுல. கிராணி ஒரு செகண்ட், இந்த ஸ்பைடர் கிராணி ஒரு செகண்ட் பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது கைஸ். ஓகே, அது வந்துடுச்சு. ஓடிடும். சரி, அடுத்து நம்ம இந்த கீ எடுத்துப்போம். சரி, உடன் ஸ்டிக் எடுத்துப்போம். வந்ததை எடுப்போம். இந்த ஸ்பைடர் கிராணி எந்த சைடு போகுதுன்னு பார்க்கணும். சைடு தான் போகுது. நம்ம ஸ்டிக்கை போய் சொல்லிடுவோம். ஐயா, அது எப்படி என்ன பார்த்துச்சு? டே, அது போனதுக்கப்புறம் என்ன பார்க்குது கைஸ்? அதெல்லாம் நியாயமாக நீங்களே சொல்லுங்கள். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு செயின் கட்டுற தேவைப்படுது. ஓகே, கால் வலிக்குதுடா. ஒரு ஸ்பைடர் கிளவி அது போகட்டும்.